காதலிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம முத்து இருந்துட்டு சீதா வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட சுயநலத்துக்காக நம்ம சீதா வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கோமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு மீனா கிட்ட உங்க தங்கச்சிக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் யாருக்கும் தெரியாம பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம முத்துவோட அப்பா இருந்துட்டு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி கிட்ட இங்க பாருமா ஸ்ருதி, வீட்டுக்கு தெரியாம ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அதுவும் மீனாவும் சீதாவும் கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணவே மாட்டாங்க, அவங்க ரொம்ப பொறுப்பான பசங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவை பத்தியும் சீதாவை பத்தியும் நம்ம முத்துவோட அப்பா சொல்லவும் நம்ம மீனாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. யாருக்குமே தெரியாம நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வர்றதை பார்த்துடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் முத்துவை பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. எதுக்கு இப்படி ஷாக் ஆகி நிற்கிறீங்க, என்ன பார்த்து எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கேட்கவும் வீட்டில் இருக்கிறவங்க என்னமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு மீனா உன் கூட நான் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி மாடிக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து இருந்துட்டு சீதாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க மாடிக்கு கூப்பிட்டீங்க அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்கவும் முத்து இருந்துட்டு தயங்கிட்டே இங்கே பாரு மீனா, நான் ரொம்ப சுயநலவாதியா இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம மீனாக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. எதுக்குங்க இப்படி பேசுறீங்க, என்னங்க ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா வேலைக்கு போன இடத்துல அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதறி போய் நம்ம மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட கேட்கவும் முத்து இருந்துட்டு நான் சீதா விஷயத்துல ரொம்பவே சுயநலவாதியா இருக்க மீனா, எனக்கு எதனால நான் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல, எதுக்காக அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க மாட்டேன், எதுக்காக இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல மீனா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம மீனா கிட்ட பேசுவோம். என்னங்காச்சு, நீங்க அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட கேட்கவும் எனக்கு முழு சம்மந்தம் மீனா, கண்டிப்பா நான் சீதா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கிட்ட சொல்லவும் மீனாக்கு அப்பதான் உசுரே வருது. கடவுளே எனக்கு ஒரு வழியை காமிச்சிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே ரிலீஃபா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம சீதாவை பார்க்க போறாங்க. சீதாக்கு ஒரு புடவையும் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு இங்க பாரு சீதா, உனக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன், நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நீ இதை கட்டிக்கிட்டு ரெடி ஆயிடு, நீ கேட்ட மாதிரியே கவர்மெண்ட் மாட்பல அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நம்ம சீதாக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சீதாவோட அம்மா இருந்துட்டு கண்டிப்பா மாப்பிள்ள, நீங்க பார்த்த மாப்பிள்ளனா ரொம்பவே நல்ல பையனா தான் இருப்பாங்க, வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு இங்க பாரு சீதா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, அருணா தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சீதாக்கு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிருது. சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.